நீங்கள் 75ல தான் ஃபுல் டைம் வரீங்க. நான் 75. ஏன்னா கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வித்தியாசமான ஆடியன்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் 75 ஃபுல் டைம் வரதுக்கு முன்னால் வேலை செஞ்சுக்கிட்டு 71ல் பிளஸ்ஸோ ஆரம்பிச்சு 72, 73, 74 he was still working in CMC. ஆமாம். அப்படி இருந்து வாலிபர்கள் மத்தியில் அந்த 71, 72, 73ல வந்த ஆட்கள் பேர்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். why was still working. அப்படி இருக்கும்பொழுது வேலை செய்து கொண்டே ஆண்டவரை நேசித்து ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் இல்லாமல் அநேக தொடப்படணுன்ற அந்த வாஞ்சையை, அந்த பேஷனை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஸோ தட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் தட் ஐ ஹேவ் டு பி ஃபுல் டைம் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டூயிங் சம்திங். நோ. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சிஎம்சியில் இருந்து எனக்கு ஒரு பழைய சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஊரிஸ் காலேஜ், அதான் ஃபேமஸ் காலேஜ் இன் வெள்ளூர், ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே போனேன். அங்கே கொஞ்சம் பையங்க அப்படி கூடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து ரெகுலராக அவங்கள விசிட் பண்ணி காரைக்குடியில் எப்படி நான் எல்லாருக்கும் டீச் பண்ணணும் அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ். ஊரிஸ் காலேஜ். ஆமாம், அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே. அதில் இப்போ அதில் இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் இருந்த ஒரு 3-4 நல்ல லீடர்ஸ், நல்ல அவங்க குரூப்பில் இருந்த லீடர்ஸை பிஓஎம் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் எடுக்கிறோன்னா அவங்க எல்லாம் மிஷனரிஸ் ஆகிட்டாங்க. அந்த அதை தொடர்ந்து அந்த எஸ்சிகேவுடைய செட்டில் நிறைய அப்படி தான் எஸ்சிகே உள்ள வந்தது. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு, அந்த நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ அங்கே எங்கேயாவது போயிடணும்னு இருக்கணும். இந்த கிறுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கணும். அது ஜஸ்டின் பிரபான் பாடுறாங்களே, நான் இதுக்கு பைத்தியம், நீ அதுக்கு பைத்தியம், நீ நான் இதுக்கு பைத்தியம்னு பாடுறதில்ல. கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருந்தால் அது ஃபுல் டைமாக இருக்கட்டும், பார்ட் டைமாக இருக்கட்டும், ஸ்பேர் டைமாக இருக்கட்டும், காரியம்